எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பரென்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். பிளே தமிழ் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் எனக்கு ஒரு வெற்றி பெற முடியலை, தெய்வம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா, தெய்வத்தோட துணை எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி மேலே கேள்வி இருக்கும். சார், நான் நிறைய பூஜை பண்ணுறேன், நிறைய விரதம்லாம் இருக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரேன், கோவிலுக்கு கியூவில் நின்று சாமி கும்பிட்றேன், நிறைய அபிஷேகத்துக்கு கொடுக்குறேன், ஆனால் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது வரல. என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தில் வருமானம் வரமாட்டேங்குது, எதிர்பார்க்குற நல்ல முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன செய்கிறது? இந்த நான் போகாத கோயில் இல்லைங்க. இப்படி நிறைய பேருக்குடைய எண்ணம் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம், நம்ம செய்கிற விஷயங்கள் கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம உண்மையாக நம்ம கடவுளை நம்பணும். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு மாறி மாறி நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, கடவுளை மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கடவுளும் நம்பணும்னா தெய்வ சக்தி நம்மளை அழைச்சின்னு போகும். நம்ம பிறக்கும் பொழுது பிரம்மன் நமக்கு என்ன பண்ணுறான்? ஒரு எழுத்து எழுதி அனுப்புகிறான். என்ன எழுதுகிறான்? நீ இந்த நாளில் இந்த இடத்துல பிறப்ப, இந்த நாளில் இந்த இடத்துல இறப்ப. பிறப்பு இறப்பை முடிவு பண்ணிவிட்டு கையில் என்ன பண்ணுறான்? பேப்பரு பேனாவை கையில் கொடுத்து அனுப்பிடுறான். நீனே முடிவு பண்ணிக்க, நீ பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நீ என்னென்னலாம் பண்ணலாம் நீ முடிவு பண்ணிக்க, உனக்கு சாய்ஸ் நான் தரேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த சாய்ஸை ஆண்டவன் நமக்கு கொடுத்துட்றான். அப்போ நாம் நினைக்கிற நல்லதை வச்சு நமக்கு நல்லது நடக்கும். நல்லது நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ நடக்கும். நம்ம கெட்டு போகிறோம்னாலும் நம்ம அனுமதி இல்லாமல் கெட்டு போகிறோமா? நம்ம நல்லா இருக்கிறோம்னா நம்ம அனுமதி இல்லாமல் நல்லா இருக்கிறோமா? இல்லைங்களா? நம்மளோட எண்ணம் அதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளை நெக்ஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போகிறது. அப்போ அந்த எண்ணம் சரியாக இருக்கணும். நம்ம நினைக்கிற விஷயம் அப்போ தான் கண்டிப்பாக கை கொடுக்கும். அந்த எண்ணம் நல்லா இருக்கணும்னா குல தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த காவல் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு முதல்ல குலதெய்வ வழிபாடு எல்லாரும் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை கும்பிடாமல் எந்த காரியமும் செய்யாதீங்க. அந்த குலதெய்வத்தை கும்பிட்றதும் அதுக்கு அடுத்தது, குலதெய்வம் தெரியலன்னா என்ன பண்ணலாம்? கேள்வி வருதில்ல. குலதெய்வம் தெரியாதவங்க கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அத்தி மரம்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ கூட பார்த்துருப்போம், அத்தி வரதர் சொல்கிறோம் இல்லையா? அதுமாரி அத்தி மரம். ஒரு அத்தி மரத்தில் இந்த காலண்டர்லாம் இருக்குது பாருங்க. இந்த காலண்டர் சைஸு, வீட்டில் காலண்டர் மாட்டியிருப்பீங்க, சின்ன காலண்டர் மாட்டியிருப்பீங்க. அந்த காலண்டர் சைஸுக்கு ஒரு அத்தி மரம் வாங்கி ஒரு பிளேட்டு காலண்டர் மாதிரியே இருக்கும். இல்லைனா இப்போ இது மாதிரி நோட்டு சைஸு கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி ஒரு நோட்டு சைஸு வாங்கிக்கலாம். இந்த நோட்டு சைஸில் வாங்கி ஒரு அத்தி மரம் அந்த அதே மாதிரி நோட்டு மாதிரியே இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல நாளில் ஒரு பௌர்ணமியில் எண்ணெய் பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கு உங்கள் வீட்டு சாமி ரூமில் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு நீ தான் குலதெய்வம்னு விளக்கேற்ற ஆரம்பிங்க. அவ்வளோதான். குலதெய்வம் அங்கே இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க இதை செய்யுங்க. அத்திக்கு அவ்வளோ பவர் உண்டு.
கண்டிப்பாக அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும், குலசாமி நமக்கு வீட்டுக்கு வருவாங்க. இறந்து போன எல்லாரும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அங்கே தான். நம்ம ஒருத்தவங்க இறந்து போனால் குலதெய்வத்திட்ட போய் சேர்றோம். ஏன் குலதெய்வம் கும்பிட்றாங்க? குலசாமி கிட்ட தான் எல்லோரும் போய் சேர முடியும், ஐக்கியம். அப்போ குலசாமி அனுகிரகம் இருந்ததுன்னா, அருள் இருந்ததுன்னா நமக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். சரி, அவங்கள வழிபாடு பண்ணுறோம். அதுக்கடுத்து காவல் தெய்வம் யார்? வாங்க, ஒவ்வொரு ராசிக்கு காவல் தெய்வம் யாருன்னு பார்ப்போம். அதுக்குள்ள பரிகாரத்தையும் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்னி ராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரவங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன, குலதெய்வம் என்ன? குலதெய்வம் உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், வழிபாடு பண்ணணும். அதே கன்னிராசிக்காரவங்களுக்கு காவல் தெய்வமாக யார் இருக்கா? நான் நிறைய பதிவில் கொடுத்துருக்குறேன். நிறையா பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நல்லது நடந்திருக்கு, தொடர்ந்து போய் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆமாம், எஸ், கண்டுபிடிச்சிருப்பீங்க. என் பதிவு தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால், இல்லைன்னா திரும்பின்னு சொல்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. 2 வழிபாடுகளை செய்யணும். ஒன்று காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம். காவல் தெய்வம் யாருன்னா அந்த சாஸ்தா, தர்ம சாஸ்தா ஐயப்ப சுவாமி. சுவாமியே சரணமையப்ப, அறிவோம் சுவாமியே சரணமையப்ப. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன், காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்ப. அந்த சுவாமி அனுகிரகம் கன்னிராசிக்கு என்னைக்கு உண்டு, நம்பணும். தர்ம சாஸ்தா, சாஸ்தாவை நம்புங்க. சாட்டை வாங்கி வீட்டில் வைங்க, சாட்டை வாங்கி சாஸ்தா கோயிலுக்கு கொடுங்க. குதிரையை எங்கேயாவது உங்களை பார்க்க குதிரை வரும், நீங்கள் குதிரை எப்படியாவது மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்னிராசிக்காரவங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா குதிரையை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், கன்னிராசிக்காரவங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டால் குதிரையை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். குதிரையை எங்கேயாவது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம். அதுவும் வெள்ளை குதிரை பார்த்தா ரொம்ப விசேஷம். வெள்ளை குதிரையில் தான் வருவான் சாஸ்தா ஐயனாரப்ப, புரியுங்களா? கிராமங்களில் ஐயனார்னு சொல்லுவோம். கேரளாவில் சாஸ்தா, தர்ம சாஸ்தா ஐயப்ப சுவாமி. நம்ம தமிழ்நாட்டில் கிராமத்தில் அவர் பேர் ஐயனார், பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத ஐயனாரப்ப சுவாமின்னு சொல்லுவாங்க. கேரளா மாநிலத்தில் தர்ம சாஸ்தா. நம்ம சாஸ்தாவை கும்பிடணும், கிராமங்களில் இருக்கிற ஐயனாரை கும்பிடணும். இவங்க நமக்கு காவல் தெய்வம். குதிரை நீங்கள் மறக்கக்கூடாது. குதிரை எங்கே பார்த்தாலும் குதிரையை வணங்கணும். ஒரு குதிரையை பார்த்தீங்கன்னா வணங்க காட்டு. ரொம்ப ஆன் த வே ட்ராவலில் போயிட்டுருக்கோம், கையெடுத்து கும்பிடுவோம். தயவு செய்து எல்லோரும் இன்றைக்கி பண்ணுற பெரிய தப்புகள், ஹாய், ஹலோ, குட் மார்னிங், நமஸ்தே, வணக்கம், நல்லதே நடக்கும், 2 கையும் கூப்பி நம்ம சொல்லணும், வணக்கம், நல்லதே நடக்கும். இதுதான் நம்ம சொல்லணும். நம்ம பணிவு தான் நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். 2வது தர்மசாஸ்தா. முதல்ல ஐயனாரப்பனை நம்ம கிராமங்களில் நீங்கள் வணங்குங்க, சாஸ்தாவை நம்புங்க. முடிஞ்சால் ஐயப்பன் கோயில் மாதம் திறக்கிறாங்க. தமிழ் மாதம் 1லிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நடை திறக்கும். வருஷத்தில் அதே மாதிரி நிறைய பண்டிகைகளில் திறக்கிறாங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க, கண்டிப்பாக ஐயப்பன் கோயில் தர்மசாஸ்தாவை போய் கேரள மாநிலம் ஐயப்பனை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கன்னிராசிக்காரவங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. அதுக்கு பிறகு எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் பக்கத்தில் ஊரில் இருக்கக்கூடிய ஐயனார் அப்பாவை தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. அதுக்கு அடுத்தது இஷ்ட தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர் எங்கே பக்கத்தில் இருக்காருன்னு பாருங்கள். லக்ஷ்மி இருக்கணும்.
லக்ஷ்மியோடு இருக்கிற நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது நல்லது. புதன்கிழமை தர்மசாஸ்தா வழிபாடு. நீங்கள் எப்போயாவது ஐயப்பன் கோயில் போகிறதா இருந்தால் புதன்கிழமையில் போய் சாஸ்தாவை பார்க்குற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா சனிக்கிழமையில் பாருங்கள். புதன்கிழமை சனிக்கிழமை, புதன் சனி, ஐயனாரப்பனை போனாலும் புதன்கிழமை சனிக்கிழமை. பச்சை கலர் உடவுடத்திக்கு, அதாவது தர்மசாஸ்திரா பார்க்கும்போது கருப்பு நீலம், நம்ம இந்த இருமுடி போய் வச்சுருப்பாங்க, அது நீங்கள் பச்சை கலரில் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பச்சை கலர் துண்டு வச்சிங்க, ஒரு பச்சை கலர் ஏதாவது ஒன்று கையில் வச்சிங்க. ஏன்னா நீங்கள் கன்னி ராசியாக இருக்கனால நான் கன்னி ராசிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்காக தான். ஆமாம், அதேமாரி பண விஷயங்களில் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க உங்கள் காவல் தெய்வத்தை வச்சு. எனக்கு இந்த இடத்துல பணம் கொடுத்துருக்குறேன், வரணும். இந்த இடத்துல பணத்தை ஏமாந்துட்டேன், எனக்கு கிடைக்கணும். இல்லை ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, என்னால் கொடுக்கவே முடியல, எப்படியாவது நான் கொடுக்கணும் அப்படின்னு பண விஷயத்தில் மட்டும் அக்ரிமெண்ட் போடுங்க. தர்மசாஸ்தாக்கிட்ட நடக்கும், நம்புங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வழிபாட்டில் சுத்தம் தேவை, ஒழுங்கு தேவை, டிசிப்ளின், சுத்தம், இது வேண்டும். அதில் அதை பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம், இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். அது பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் புதுசு தான் வாங்கணும். பழைய நெய்யை வாங்கி ஊற்ற முடியாது, புதுசாக தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழசே வேண்டாம், புதுசாக வாங்கி. ஒரு தடவை சாமி போய் பார்க்க போகிறீங்கன்னா புதுசாக எல்லாம் வாங்கிட்டு கும்பிட்டு பாருங்கள். இந்த காவல் தெய்வம் உங்களுக்கு கண்கூடாக இருந்து நல்லது செய்வாங்க. அதுமாரி மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. நீங்கள் செய்கிற அந்த குழந்தை உதவி செய்கிறது, மாணவர்களுக்கு உதவி செய்கிறது தர்மசாஸ்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயனாரப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும், லக்ஷ்மி நரசிம்மருக்கு ரொம்ப பிடிக்கும். மாணவ செல்வங்களுக்கு, குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க. மாணவ செல்வங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க, குழந்தைங்களுக்கு ஏதாவது இனிப்புகள் வாங்கி கொடுங்க, பிடிச்சதை அவங்கள்ட்ட கேட்டுங்க, பிடிச்சதை வாங்கி கொடுங்க. நிச்சயமாக அந்த காவல் தெய்வம் உங்களுக்கு நல்லது செய்யும், நல்லது நடக்கும். பிளே தமிழ் நேயர்களே, நான் சொன்ன பதிவு விளையாட்டான பதிவு அல்ல. காவல் தெய்வம் நம்மோடு துணையாக இருப்பாங்க. நமக்கு எப்பயுமே இந்த சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, படை தளபதிகள் 2 பேர் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ தான் நம்ம மேலே ஒரு பயம் மற்றவங்களுக்கு இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வெற்றி கிடைக்காது, அந்த மனுஷன் மீது ஒரு பயம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஒருத்தனுடைய பார்வையில் பலம் இருக்கணும், கண்ணில் பலம் இருக்கணும். நீங்கள் உடனே கண்ணாடியெலாம் காட்டினீங்க உங்கள்கிட்ட பலன் இருக்கான்லாம் கேட்காதீங்க. எனக்கு என்ன பலன் இருக்குன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆமாம், அதனால் இந்த கண்ணில் பவர் இருக்கணும். அந்த பவர் எப்போ இருக்குன்னா, இது மாதிரி காவல் தெய்வங்களை மனசில் உருவேற்றி அப்படி நிப்பாட்டும் போது தான் கண்ணில் பவர் வரும். குலதெய்வம் மனசுக்குள்ளே இருக்கணும், காவல் தெய்வம் நம்ம இதை பாருங்கள் இந்த 2 இடத்துல இருக்கணும். நம்மளுடைய புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த காவல் தெய்வம் காதில் பேசும். இங்கே உட்காந்துக்குமா, இந்த தோல் பட்டையில் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி கேட்டிங்கன்னா அந்த காவல் தெய்வம் சொல்லும், போடா, போப்பா, போவாத, இப்படி சொல்லுமா. அப்படி தான் அந்த காவல் தெய்வத்தை கும்பிடணும். காவல் தெய்வத்தை கும்பிடும்போது கொஞ்சம் நமக்கு வீரம் இருக்கும். சும்மா காவல் தெய்வத்தை ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு, இந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு வேணாம். இது என்ன, இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு ராத்திரி ஒரு 11 நாளுக்குள்ளே இந்த நான் சொன்ன சாமி உங்கள் கண்ணில் காதில் உங்களுடைய நினைவுகளில் வராங்களா இல்லையான்னு பாருங்கள். ராத்திரியில் யாரோ ஒருத்தவங்க ரூபத்தில் இந்த சாமி உங்கள்கிட்ட பேசுவாங்க. இது நிதர்சனமான உண்மை. நான் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த கடவுள் உங்களுக்கு, நீங்கள் சொன்ன சாமியை போய் வழிபாடு பண்ணுங்க. காவல் தெய்வங்கள் உங்களை கைவிடாது. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லோரும் ஓடி ஒளிஞ்சிடுறான். நம்ம ஒரு பயிலும் உதவி பண்ண மாட்டேங்கிறான். கடன் வந்தாலும் ஒரு பயிலும் உதவி பண்ண மாட்டேங்கிறான். கஷ்டம் வந்தாலும் ஒரு பயிலும் உதவி பண்ண மாட்டேங்கிறான். வருத்தப்படுறோம், அனாதையாக நிற்கிறோம் சில இடங்களில். அப்போ நம்ம என்றைக்கோ சாமிக்கு ஏற்றின விளக்கு தான் நமக்கு ஒரு தீபம். விளக்கு என்ன பண்ணுது? வழியை காட்டுது.
இந்த காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது இந்த காவல் தெய்வங்கள் இந்த இந்த தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு இந்த நமக்கு வழிகாட்டுது, இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஸ்பீடாக போகலன்னா அந்த காலை அந்த மாட்டு மேலே வச்சாருன்னா அந்த கால் வேகமாக அந்த மாடு வேகமாக போகும். இதெல்லாம் மாடு ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த நம்மளுடைய காவல் தெய்வம் நம்மளுடைய தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு நீ இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு கரெக்டாக நம்மளை வழி நடத்துவாங்க. வழி நடத்துறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லைங்க. காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களை கண்டிப்பாக வழி நடத்துவாங்க. இன்னைய வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. இந்த ஒரு விஷயம் செய்கிறதுனால உங்களுக்கு காவல் தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன தெரியுமா? உங்களுக்கு எந்த காவல் தெய்வம் சொன்னேன், எத்தனை காவல் தெய்வம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த காவல் தெய்வங்களுக்கு ஒரு 11 ரூபா பணம் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைங்க. ஒரு காவல் தெய்வத்துக்கும் 11 ரூபா பணம் மஞ்சள் கலர் துணியில் முடிஞ்சு வைங்க. இல்லை வெள்ளை துணியில் மஞ்சளை நினைங்க, ரொம்ப நல்லது. அதுதான் மஞ்சள் கலரில் துணி வாங்குறத விட வெள்ளை கலர் காடா துணியை வாங்கி மஞ்சளை நினச்சிட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு அதில் 11 ரூபா பணத்தை வச்சு ஒரு முடிச்சு போட்டு சாமியை நினச்சி வைங்க. ஐயா காவல் தெய்வமே, உன்னை நம்புகிறேன், என் குடும்பத்தை காப்பாற்று, என்னையை காப்பாற்று, நான் ஒரு பிரச்சனையில் நிற்கிறேன், நீ எந்த பிரச்சனை வேணாலும் நினச்சிக்க தங்கம், அந்த பிரச்சனை உனக்கு நிறைவேறும் தங்கம். நீ ஒரு மனுஷனா ஆளா இந்த உலகத்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய மனுஷனா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் விலகி நல்லா இருப்பீங்க பிள்ளைங்களா. ஒரு 11 ரூபாயை முடிஞ்சு வைங்க. ஆமாம், இந்த பதிவு பார்க்குற பிள்ளைங்க கடைசியாக பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா நான் 11 ரூபாயை முடிஞ்சு என் காவல் தெய்வத்துக்கு வைக்கிறேன்னு கமெண்ட்டில் போடுங்க கண்ணுங்களா. ஏன் அப்படின்னா 10 பேருக்கு அது தெரியும் போது எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க. அந்த காவல் தெய்வம் நிச்சயமாக உனக்கு அனுகிரகம் பண்ணு கண்ணு, நான் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் கண்ணு, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும், காவல் சாமி உங்களை கைவிடாது கண்ணு. நமக்கு மனுஷன் துணையை விட சாமி துணை தான் கண்ணு நம்மளை நல்லது பண்ணும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.